அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவை உங்களிடையே பதிவிடுகிறேன். நாம் இன்றைய பதிவிலே திருமாலின் 10 விதமான சயன கோலங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமால் சயன கோலத்தில் இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சிவபெருமான் சயன கோலத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு கோவில் இருக்கிறது. சென்னைக்கு அருகிலே உள்ள சுருட்டப்பள்ளி என்ற இடத்திலே சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். சரி, இப்போ திருமாலோட 10 சயன கோலங்கள் பார்ப்போமா? முதலாவது சயனம் ஜல சயனம். இது 107வது திவ்ய தேசமான ஸ்ரீ வைகுண்டம் என்ற திருப்பார்கடல். இங்கே திருமால் சயன கோலத்திலே காட்சி தருகிறார். இங்கு நாம் நம் பூத உடலுடன் செல்ல முடியாது. அடுத்தது தல சயனம். 63வது தேசமான மாமல்லபுரம். திருமால் சயன கோலமான தல சயனம். இங்கு திருமால் வலதுகரத்தை உபதேச முத்திரையுடன் மார்பின் மீது கை வைத்து தரையில் ஆதிசேஷன் மீது சயனத்தில் காட்சி தருகிறார். அடுத்தது புஜங்க சயனம், அதாவது சேஷ சயனம். முதலாம் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம், அதாவது பழைய பேர் திருவரங்கம். இங்கு திருமால் புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி தருகிறார். அடுத்தது உத்தியோக சயனம். 12வது திவ்ய தேசம் கும்பகோணம் திருக்குடந்தை. திருமால் சயன கோணத்தில் உத்தியோக சயனம், உத்தான சயனம். வேறு எங்கும் இல்லாத சிறப்பு இதற்கு உண்டு. சாரங்கபாணி பெருமாள் திருமிழிசை ஆழ்வார்க்காக சயனத்திலிருந்து சற்றே எழுந்து பேசுவது போல இந்த உத்தியோக சயனம் காட்சி தருகிறார். அடுத்ததான் நான் பார்க்க போகிறது வீர சயனம். 59வது திவ்ய தேசமான திரு எவலூர், இன்றைய திருவள்ளூர். திருமால் சயன கோலமான வீர சயனத்தில் காட்சி தருகிறார். நான் எங்கு உறங்குவது என்று கேட்ட சாவிகோத்திர முனிவருக்கு காட்டிய இடம் இந்த திரு எவலூர். அடுத்தது யோக சயனம். 40வது திவ்ய தேசமான திருச்சித்திரக்கூடம் என்ற சிதம்பரம். இங்கு திருமால் யோக சயனத்தில் புண்டரீக வள்ளி தாயார் சமேதராய் கோவிந்தராஜ பெருமாள் யோக சயனத்தில் காட்சி தருகிறார். அடுத்தது தர்ப சயனம். 105வது தேசமான திருப்புல்லானி. சயன கோலமான தர்ப சயனம். தர்பையின் மீது ஸ்ரீராமர் காட்சி தருகிறார். அடுத்தது பத்திர சயனம். 99வது திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். பத்திர சயனத்தில் திருமால் இங்கு வடபத்திரகாளி எனும் கோவிலுடையவரான ஸ்ரீ ரங்கமன்னார் வடபத்திர சயனத்தில் காட்சி தருகிறார். பத்திர என்பது ஆலமரத்தின் இலையை குறிக்கிறது. அடுத்தது மாணிக்க சயனம். 61வது தேசமான திருநீர்மலை. திருமால் மாணிக்க சயனத்தில் காட்சி தருகிறார். திருமால் சுந்தரநாயகி சமேதராய் அரங்கநாதராய் சதுர்புஜங்களுடன் அரவணையில் மாணிக்க சயனத்தில் காட்சி தருவார். இங்கு பெருமாளை நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்க 4 நிலைகளில் காட்சி தருகிறார். இப்போது இந்த 10 சயன கோலங்களை பார்த்தோமா? மீண்டும் இதேபோல் வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.